சொல்லு. அருணை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. நான் உயிரோடு இருக்கணும்னா மறுபடியும் என்னை வந்து பார்க்க வராதீங்க. இன்னும் தூங்கல? என்னமோ தூங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா தூக்கம் வரல. உனக்கு தூக்கம் வராது. உங்க அம்மா கிட்ட என்னைக்கு நீ இணக்கமா போறியோ அன்னைக்கு வரைக்கும் உனக்கு தூக்கமே வராது. கம்பீரம், கோபம், பிடிவாதம் இதையெல்லாம் மட்டும்தான் நீ உங்க அம்மா கிட்ட பாத்திருக்க. ஆனா இதுக்கு பின்னாடி உங்க அம்மா கிட்ட ஒரு குணம் இருக்கு. அவளை எதுக்குறவங்கள துடிக்க வைக்கிற ஒரு குரூரம். அத நீ பார்த்ததே இல்லடி. சந்திரமதி சாதாரணமானவ இல்லடி. பாட்டி, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு, இல்ல எத்தனை வருஷத்துக்கு? கண்டிப்பா ஒரு நாள் சரிஞ்சுதானே ஆகணும். ஏன் அம்மா என்னோட வயசுல இருக்கும்போது நீ அவங்க வயசுல இருந்திருப்ப. நீ இப்படியா நடந்துக்கிட்ட? ஒருவேளை நீ அப்படி நடந்திருந்தீனா கூட இன்னைக்கு நீ எவ்வளவு இறங்கி வந்திருக்க. அவங்க பேச்ச கேட்டு நீ நடக்கிறதில்ல. இன்னைக்கு அவங்கள பார்த்தா உனக்கு ஒரு பயம் தோணுதுல்ல. இதே மாதிரி காலம் மாறும். என்னோட டைம் வரும்போது நான் என் அம்மாவை ஆட வைக்கிறேன், ஆட வைப்பேன். இத நீயும் பார்க்கதானே போற. தப்பு கணக்கு போட்டுட்டியே. என்னோட குணம் அவளுக்கு இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமும் முடிவும் அவ மேல மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பான். எனக்கு என் மக மேல பாசமும் பரிவும் எல்லாம் இருந்துச்சு. அவளுக்காக எதையும் விட்டு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா உன் அம்மாவுக்கு அந்த விட்டு கொடுக்கற எண்ணமே இல்ல. அவளுக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு மட்டும்தான் நினைப்பா. இத பாரு, சத்தம் போடுறது, எதிர்த்து பேசுறது இதெல்லாம் என் மக சந்திரமதி கிட்ட வச்சுக்காத. அவளை அனுசரிச்சு போன எல்லாம் உன் விருப்பப்படியே கிடைக்கும். இல்ல அவ இஷ்டப்படிதான் நடக்கணும். உன்னால எதையுமே மீற முடியாது. சந்திரமதி எனக்கு அம்மான்னா நான் சந்திரமதியோட பொண்ணு இல்ல. ஓகே பாட்டி. விஸ்வம் விஷ்ணுர்வஷத்காரோ பூத பவ்ய பவத் பிரபுஹ பூத கிருத் பூத விருத்தாவோ பூதாத்மா பூ. அம்மா, பூஜை சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டியா? இல்லையேம்மா, நான் பண்ணலையே. அப்ப யார் பண்ணா? பூஜை ஏற்பாடெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன மீனா பண்ணாளா? இல்லையே, அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டாளே. வேற யார் பண்ணிருப்பா? கார்த்திக் கூட இப்பதான் குளிக்க போனா. அப்பனே விநாயகா, மாம்பழத்தை முருகன்கிட்ட இருந்து புடுங்கினவனே, இது வரைக்கும் உனக்கு முன்னால் நான் அடிக்கடி வந்து நின்னதில்லை. என் பொண்ணுக்காக நான் முதத்தடியா வந்து நிக்கிறேன். விநாயகா, இந்த குடும்பத்துக்காக பாடுபடுற என்னோட பொண்ணோட வாழ்க்கையில எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. எந்த பாரமானாலும், துக்கம், சோகம் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன். என் பொண்ணு நல்லா இருந்தா அது போதும். நீ கவலைப்படாத ரஞ்சினி, நிச்சயமா நீ ஜெயிப்பமா. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீ எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்க போற. இதுக்கப்புறம் என்ன, இப்பவே நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க ரொம்ப மாறிட்டீங்கப்பா. இது வரைக்கும் எனக்காக நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் உனக்காக கும்பிடுறேன்னு வச்சுக்க. அது கூட ஏன் சுயநலம் தாமா. இவ்வளவு பெருசா பூசிக்கிட்டதுக்காவது கடவுள் உனக்கு உதவி பண்ணுவாமா? அதான பார்த்தேன். இந்த உலகத்திலே திருத்த முடியாத ஜென்மம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது அந்த ஆள் தான்.
அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, காத்துல அணைச்சிருக்கு. இதெல்லாம் நீ ஒரு பெரிய சென்டிமெண்டா எடுத்துக்காத. தோ அந்த ஆளு அங்க போய் ஃபேனை போட்டிருக்காரு, ரொம்ப டயர்டா இருக்கார்ல, கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு வந்திருக்காரு. நீ இதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்காதுக்கா. இல்லடா அக்கா ஒண்ணும் இல்லக்கா அதெல்லாம். அக்கா அக்கா என்னக்கா? என்ன இது மட்டும் தானா, இல்ல இன்னும் நிறைய எழுதி வச்சிருக்கியா? மன்னிப்புங்கிறத மனசுல வச்சுக்கணும், இந்த மாதிரி வார்த்தையில எழுத வேண்டாம். உனக்கு தெரியுமா, எவ்வளவு கஷ்டமான நேரத்திலையும் நான் எங்க அம்மா பேச்ச அவங்க சொல்ல மீறாம நடந்திருக்கேன். எனக்கு நீ ஏதாவது தோணினா கூட சரியா தப்பான அவங்க கிட்ட கேட்டு அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்குவேன். ஒன்ன மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் எதிர்த்து பேசினதில்லை. ஒருவேளை அதிர்ஷ்டத்துல இந்த வாழ்க்கை கிடைச்சிருந்தா அந்த அலட்சியம் என் மனசுல இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதோ அதிர்ஷ்டத்துல எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கல. கிடைக்கலங்கிற ஏக்கம், கிடைக்கணுங்கிற எண்ணம், கிடைக்கிறதுக்காக போராடணும். ஒவ்வொரு படியையும் முள்வேலியை தாண்டுற மாதிரி தாண்டி வந்திருக்கேன். எங்க அம்மாவால யோசனை தான் சொல்ல முடிஞ்சது, ஆனா நான் அதை நடத்தி காட்டினேன். ஆனா உனக்கு இந்த ரெண்டு கஷ்டமும் இல்ல. இருக்கிறத இறங்காம பாத்துக்கணும். ஆஸ்தியை மட்டும் இல்ல, அந்தஸ்து, கௌரவம், இப்ப சொசைட்டில நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ், இது எல்லாமே எதனாலையும் கீழே இறங்க கூடாது. ஏன் காதலால கூட. இல்ல மம்மி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இது பாரு ஐஸ்வர்யா, உன்னை விட்ட எனக்கு வேற யாருமே இல்ல. இன்னைக்கு இவளெல்லாம் சேர்த்து வச்சிருக்கனே, இதெல்லாம் யாருக்கு? உனக்கு தானம்மா. இதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? புரிஞ்சுக்கிறேன் மம்மி. நீ இல்லனா நான் இல்ல. இனிமே நீ என்ன சொன்னாலும் அது அப்படியே நான் கேக்குறேன். ஐம் சாரி மம்மி. உன் பொண்ணுமானா உன்னை ஏன் வழிக்கு கொண்டு வர்றது எப்படின்னு எனக்கு தெரியாதா என்ன? இனிமே உன்னை எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு பாரு. என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுறியா? இந்த சந்திரமதியை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம்னு நினைச்சியா? பாக்குறேன்டி, எவ்வளவு தூரம் நீ நடிக்கிறேன்னு பாக்குறேன். ஏண்டா க்ளோஸா பழகினவன் நீ, உன்கிட்டையும் கிடையாது.
லவ் பண்ண அந்த பொண்ணுகிட்டயும் கிடையாது. அப்போ அது எங்கடா இருக்கும்? அண்ணே இப்பதான் எனக்கு ஒரு யோசனை வருது. ஒரு நாள் என்கிட்ட வந்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னான். நானும் அக்கௌண்ட் ஓப்பனுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் சொன்னான். கேட்டதுக்கு உமாவோட சிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு தான் சொன்னான். உமாவோட சிஸ்டர்னா அது ரஞ்சினியாக தான் இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக பேங்க்கில் விசாரிச்சு பார்த்தேன். அண்ணே அது ரஞ்சினியே தான். அந்த ரஞ்சினி தான் அருணை தேடிட்டு இருக்காங்கிற விஷயம் அவனை சூட் பண்ணதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது. ஓ, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரஞ்சினி சைன் பண்ணல? முதல்ல அந்த ஃபார்மோட ஜெராக்ஸை எடுத்துட்டு வா. என்னைக்காவது அது ஒரு நாள் யூஸ் ஆகும். கேஸில் ரஞ்சினி ஏதாவது தப்பிக்கிற மாதிரி வந்ததுன்னா அந்த ஃபார்ம் பெரிய விட்னஸ் ஆகிடும். இன்னொரு விஷயம், அவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது மணி டிரான்சாக்ஷனுக்கா இல்லை வேற ஏதாவது லாக்கர் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கா? ஒரு வேளை லாக்கர் ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சிருந்தானா அந்த பென் டிரைவ் அதுக்குள்ளே தான் இருக்கும். முதல்ல அதை விசாரி. சரிண்ணே. அதுக்காக அந்த பொண்ணை, அதான் உமா, அவளை அலட்சியப்படுத்தாத. என்னைக்கா இருந்தாலும் அவளால் ஆபத்து நமக்கு இருக்கு. அவ மேல எப்போதும் ஒரு கண்ணு இருக்கு. வா. சரிண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மேனேஜரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, சொல்லியாச்சா? மேடம், நீங்க உள்ள போகலாம். மே கம் இன் சார்? எஸ் ப்ளீஸ் கம். பாருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பேர் ரஞ்சினி சார். நான் இந்த பேங்க்ல 10 இயர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அக்கௌண்ட்ல இருந்து ப்ராப்ளமா? இல்ல சார், லாஸ்ட் மந்த் ஒருத்தருக்கு இன்ட்ரோடக்ஷன் சைன் பண்ணேன். அவரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் வேணும் சார். நார்மலா நாங்க இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஒருத்தரோட அக்கௌண்ட்டை பத்தி இன்னொருத்தருக்கு சொல்றது தப்பு இல்லையா? அவர் சம்பந்தமான கேஸ் ஒன்று கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். லீகலா கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்க முடியும். உங்க பேங்க் கஸ்டமருங்கிறதுனாலையும் அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் சைன் பண்ணதுனாலே தான் உங்களுக்கு கேட்குறேன். இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்றதுனால உங்க பேங்க்குக்கு எந்த கெட்ட பேரும் வராது. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆள் உயிரோட இல்லை. இது ஒரு சின்ன எவிடன்ஸ் தான் சார். ஓகே, நீங்க இவ்வளவு கேக்குறதுனால நான் செய்றேன். அம்மா, அவரோட பேர் என்ன? அருண். அவரோட அக்கௌண்ட் நம்பர்? அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இல்ல சார். ஆனா அவரோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னோட சிக்னேச்சர், என்னோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இருக்கு. உங்க அக்கௌண்ட் நம்பர்? 52061. லதா, ஒரு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். பேர் அருண். அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சைன் பண்ணது ரஞ்சினி. ஆமா, அவங்க அக்கௌண்ட் நம்பர் 52061. இப்போ சீக்கிரம் பாக்குறீங்களா? ஓகே. ஆமா மேடம், எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம்? அவன் ஒரு ட்ரக் சம்பந்தப்பட்ட கேங்க சேர்ந்தவன் சார். அப்படிப்பட்ட ஆளுக்கா நீங்க இன்ட்ரோடக்ஷன் சைன் பண்ணீங்க? சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓகே, அப்படியா? சரி மேடம், ஓகே, தேங்க்யூ. மேடம், இப்போ அவர் அக்கௌண்ட்ல 8 lakhs தான் பேலன்ஸ் இருக்கு. சார், அவன் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். மேடம், ஒருத்தரோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றதே தப்பு. நீங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அது கொஞ்சம் கஷ்டம் மேடம். சார் ப்ளீஸ், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. இதனால உங்க பேங்க்குக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். சார் ப்ளீஸ். நீங்க கேட்கறதெல்லாம் இப்பவே என்னால கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்போ பேங்க் க்ளோசிங் டைம் வேற. சாரி மேடம், நீங்க நாளைக்கு வாங்க மேடம், நான் ட்ரை பண்றேன். ஓகே சார், நாங்க நாளைக்கு வரோம். வாங்க. தேங்க்யூ. வாங்க.
உட்காருங்க. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வர சொன்னீங்களாமே. எஸ், அன்னைக்கு என் சொத்துக்கள் எல்லாம் என் பேர்ல இருந்த ஆபத்துன்னு நினைச்சேன். அதனால என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சேன். ஆமா மேடம். இப்ப அந்த சொத்துக்கள் எல்லாம் அவ பேர்ல இருந்த ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஆபத்துக்கே ஆபத்தா மேடம்? எஸ், அவ வயசு மனசு போற போக்கு எனக்கு சரியா படல. அதனால அவ பேர்ல உள்ள எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்தணும். எனக்கு தெரியாம அவளா எதுவும் செய்யக்கூடாது. ஐஸ்வர்யா மேஜர் ஆயிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு எழுதின எதையுமே இப்போதைக்கு மாற்ற முடியாது மேடம். இனிமே வேணா உங்க முடிவுப்படி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் மேடம். சட்டப்படி முடியாதா? சட்டப்படி முடியாததை சந்திரமதியால முடியும்னு நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க. உங்க பொண்ணு விஷயத்தையும் இப்படி ஏதாவது செஞ்சா முடியும் மேடம். மற்றபடி சொத்துக்களுக்கு எழுத்துப்பூர்வமான உரிமை அவங்களுக்கு தான். பேசாம அவங்கக்கிட்ட சில வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மென்டல்னு சொல்லிட்டோம்னா அவங்க பேரில் இருக்கிற எல்லாத்தையும் செல்லாத மாதிரி ஆக்கிடலாம் மேடம். சார், அவ என் பொண்ணு. பைத்தியம்னு சொல்லி என் பணத்தை நான் காப்பாத்திடலாம். ஆனா அவ லைஃப் இல்லை மேடம், எனக்கு தெரிஞ்சு வேற வழி தெரியல. அதனால தான் அப்படி சொன்னேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் வரேன் மேடம். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நான் எல்லா தாய் மாதிரியும் கிடையாது. பாயும் போதே 32 அடி பாய்வேன். புரியுதா? சந்திரமதி